சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 45வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 45வது பாடல். என்னை வளை பாச அரண் இன்னமும் நீ கொள்ளவில்லை, அன்னையனே நீ பதனம் ஆனாலும் முன்னை மலம் ஓடவே எவ்வுயிர்க்கும் ஓட்டும் அருட்சேனை நாடியிடும் சொக்கநாதா. இந்த 45வது பாடல் நமக்கு மிக அழகான ஒரு ஒப்புமையோடு கொடுக்கப்பட்ட ஒரு பாடலாக பார்க்குறோம். அதாவது இதில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மன்னன், அந்த மன்னன் ஒரு பெரிய ஒரு கோட்டைக்கு உள்ளே உட்காந்துருக்கிறாரு. உள்ளே மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. எதிரி மன்னன் அங்கே ஆட்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல அந்த மதில் சுவரை கைப்பற்றணும். கைப்பற்றினாதான் உள்ளே இருக்கிறவங்கள அவங்க வசப்படுத்த முடியும். இப்போ இந்த ஒரு உருவகத்தை நாம் இங்கே மனசில் வச்சுட்டு இந்த பாடலை பார்க்கணும். அந்த அரண்மனைக்கு உள்ளே இருக்கிறது யாரு அப்படின்னா, மும்மலங்கள் கொண்ட இந்த உயிர் நாம் அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். இந்த கோட்டை அப்படிங்கிறது எதுன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற அந்த மலங்கள் தான். நம்மளை இன்னைக்கு சுற்றி பாதுகாப்பாக நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னது? இன்னைக்கு தரு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயம்தான். இந்த உடம்பு தான் நமக்கு நிதர்சனம்னு நினைக்கிறோம். கருவி கரணங்கள் தான் நிதர்சனமான உண்மைன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற சுகபோகங்கள் தான் நிதர்சனமான உண்மைன்னு நினைக்கிறோம். அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற அந்த அரண், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த மதில் சுவர்கள் எது அப்படின்னு பார்த்தா ஆணவம், கண்மம், மாயை. அப்போ முதல்ல பெருமான் இந்த உயிரை கவரணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணணும்னா, அந்த அரண் என்று சொல்லப்படுகின்ற ஆணவம், கண்மம், மாயையை உடைக்க வேண்டும். அதற்கு அவருக்கு என்று தனியாக ஒரு சேனை இருக்கின்றது. அந்த சேனை எது அப்படின்னா, அதுதான் திருவருள் என்று சொல்லப்படுகின்றது. அருள் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது அம்மை என்பது நமக்கு தெரியும். அப்போ இங்கே அருள் வீழ்ச்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு நிகழும் போது என்ன ஆகும்னா, அந்த நம்ம சுற்றி இருக்கிற அந்த 3 மலங்கள் உடைந்து பெருமான் நம்மை கைப்பற்றி கொள்வார். இதுதான் இன்றைய பாடலோடைய அதாவது சாராம்சம்னு சொல்லலாம். என்னை வளை பாச அரண் இன்னமும் நீ கொள்ளவில்லை. சாமி, என்னை சுற்றி இருக்கிற அந்த பாச அரண் இருக்குல்ல, அதை நீ இன்னும் ஏன் எடுத்துக்கல அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டுட்டு, முன்னை மலம் ஓடவே எவ்வுயிர்க்கும் ஓட்டும் அருட்சேனை நாடியிடும் சொக்கநாதா. நீதான் உன்னுடைய அருள் வைத்து அந்த அருள் வீழ்ச்சி என் மேல் விழ விழ என்கிட்ட இருக்கிற அந்த பாசம் என்று சொல்லப்படுகின்ற மூல மலம் எல்லாமே என்னை விட்டு போக உன்னுடைய திருவடியை நான் அடைவதற்கு உன் கருணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு சொற்றொடர் வைக்கிறாரு பாருங்க. இங்க அன்னையனே என்று வைக்கின்றார். அதாவது அன்னை ஐயனே என்று நம்ம இதை பிரித்தோம் அப்படின்னா அம்மையை உடையவனே அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா அன்னையனே அப்படின்னா அம்மாவாகவே அருளாகவே என்கிட்ட இருக்கிற சிவபெருமானே அப்படின்ற ஒரு குறிப்பும் நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. அருமையான 45வது பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார முத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.